நம்ம கேட்டவுன்ல ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க. பட் எவ்வளோ நடிகர்கள் இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் இவங்க 2 பேரால மட்டும் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறத விடவே இவங்க 2 பேரும் நம்ம தமிழ் சினிமாவை இப்போ வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கேட்டவுன்ல இருக்கக்கூடிய உச்ச நடிகர்களுடைய படங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரீ சேல்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வருமோ அதே அளவுக்கு இவங்களுடைய படங்களுக்கும் ப்ரீ சேல்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம கமல் சருக்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன தக் லைஃப் படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 149 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை வந்து 150 கோடி கிட்டே வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஓடிடி ரைட்ஸ் வந்து சேல் ஆனதே கிடையாது. அண்ட் அடுத்து நம்ம கேட்டோம்ல அதிக எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடிய படங்கள்னு பார்த்தோம்னா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி அண்ட் நம்ம தளபதியுடைய ஜனநாயகன் இந்த 2 படங்களுடைய ஓடிடி ரைட்ஸுமே ஆல்ரெடி வந்து சேல் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலியுடைய ஓடிடி ரைட்ஸ் வந்து 120 crore நம்ம தளபதியுடைய ஜனநாயகனுடைய ஓடிடி ரைட்ஸ் வந்து 121.2 crore வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பியூட்டி என்னன்னா இந்த ஜென்ரேஷனுடைய டாப் ஆக்டராக இருக்கிறவர் தான் நம்ம தளபதி அவர்கள். ஸோ அவருடைய ஜனநாயகன் படம் வந்து அவருடைய லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் வந்து 121 crore தான் சேல் ஆகியிருக்கு. ஆனால் ஜனநாயகனுடைய ஓடிடி ரைட்ஸை விட தக் லைஃபுடைய ஓடிடி ரைட்ஸை அதிகமான அமௌண்ட்டுக்கு வந்து இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இவங்களை ரூலர்ஸ்னு சொல்கிறேன்னு. அண்ட் இது நம்ம கமல் சருக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம ரஜினி சருக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம கலெக்ஷன் சைடு தான் போகணும். ஸோ கலெக்ஷன் சைடு போயிட்டு நம்ம தமிழ் சினிமாலேயே அதிக கலெக்ஷன் செய்யப்பட்ட ஒரு 5 படங்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அண்ட் அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சருடைய 2.0 படம் தான் இருக்குது. இந்த படம் வந்து 800 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. செகண்ட் இடத்துல நம்ம தளபதியுடைய லியோ இருக்குது. தேர்ட் பிளேஸில் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் இருக்குது. 4வது இடத்துல பொன்னியின் செல்வன் பார்ட் 1 இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக 5வது இடத்துல நம்ம தளபதியுடைய த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் தான் இருக்குது. ஸோ இந்த 5 படங்கள் தான் நம்ம தமிழ் சினிமாலேயே அதிக கலெக்ஷன் செய்யப்பட்ட படங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 2 படங்கள் வந்து விஜய் சருடைய படங்கள், 2 படங்கள் வந்து ரஜினி சருடைய படங்கள். ஸோ இதில் வந்து விஜய் சருடைய படம் இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயமோ அதை விட ரொம்ப பெரிய விஷயம் ரஜினி சருடைய படம் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது தான். ஏன்னா அவருக்கு வந்து 75 வயசாகுது. ஸோ இந்த அளவுக்கு வயசான ஒரு நடிகருடைய படம் வந்து இப்போவும் அந்த இண்டஸ்ட்ரியுடைய அதிக கலெக்ஷன் செய்யப்பட்ட லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்குன்னா அது சான்ஸே இல்லாத ஒரு விஷயம். அண்ட் என்ன கேட்டால் கமல்ஹாசன் அவர்களை விட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பல மடங்கு பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம கமல்ஹாசனை வந்து நம்ம என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் சினிமா, ஸோ அவர் வந்து ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு, ஸோ அவர் தான் சினிமாவே அப்படின்ற லெவலுக்குலாம் அவரை பயங்கரமாக கொண்டாடுறோம். ஆனால் ஒன்ஸ் அப்பான டைம் நம்ம கமல் சார் வந்து ஏகப்பட்ட நல்ல படங்கள் பண்ணியிருந்தாலுமே அந்த காலகட்டத்தில் அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த படங்கள்லாம் வந்து பெருசாக பிடிக்கல, புரியலை. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து அப்படியே உதாசனப்படுத்திட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம கமல்ஹாசன்னா யாருன்னு தெரிஞ்சு அவரை பெரிய லெவலில் கொண்டாடிட்டு இருக்கோம். பட் ஆனால் அவருடைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கானா, நல்லா இருக்கிறது இல்லை. அவர் தலையில தான் குதிப்பன்ற மாதிரி தேடி தேடி போயிட்டு மொக்க படமாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அதே நீங்கள் ரஜினி சார் சைடு போய் பார்த்தீங்கன்னா அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த நாள்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான படங்களாக தேடி தேடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரே மாதிரியான பேட்டர்னில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. முக்கியமாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவரே வந்து மாற்றிக்கிறாரு. ஸோ எப்போ எந்த மாதிரியான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ரஜினி சாருக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நான் ஏன் வந்து கமல் சாரை விட ரஜினி சார் வந்து பெட்டர் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா ரஜினி சார் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது கமல் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர். ஸோ ஆல்ரெடி அவருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களும் தொடர்ச்சியாக நல்ல படங்கள் பண்ணுறாரு. ஸோ கமல் சாருக்கு நிகராக வந்து பார்த்தீங்கன்னா அவருமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகுறாரு. இது எங்கே வந்து ஒன் சைடு கேமாக அப்படியே மாறிச்சு அப்படின்னா 1991 தளபதி அண்ட் குணான்னு சொல்லிட்டு 2 படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த கிளாஷ்க்கு அப்புறமா இவங்க 2 பேருடைய சினிமா ஜெர்னியும் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ ரஜினி சாருடைய தளபதி வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி படமாக மாறுது. கமல் சாருடைய குணா படம் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் படமாக மாறுது. ஸோ அன்னைக்கு வந்து இந்த கிளாஸில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவர் தலையில் அந்த க்ரௌன் எடுத்து வச்சது தான் இன்னைக்கு வரைக்குமே அவருடைய தலையிலேருந்து அந்த க்ரௌனை யாராலையுமே இறக்க முடியல. அண்ட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து விஜய் சார் வந்து ரஜினி சாருக்கு நிகராக வந்துட்டாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எஸ், நானுமே சொல்கிறேன் விஜய் அவர்கள் வந்து ரஜினி அவர்களுக்கு நிகராக வந்துட்டாரு. பட் அவரை பீட் பண்ணுற லெவலுக்குலாம் விஜய் சார் வந்து இன்னும் பெரிய ஆளாக வரல. ஆக்சுவலாக நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ரஜினி அவர்களை யாராலையுமே பீட் பண்ண முடியாது. அப்படியே பீட் பண்ணணும்னாலும் அதுக்கு ஒரு 20 வருஷம் ஆகும். ஏன்னா ரஜினி சாருக்கு வந்து 75 வயசாகுது. அவருக்கு வந்து முன்ன மாதிரி எனர்ஜி கிடையாது. அவருக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். முன்ன மாதிரி அவரால் ஃபைட் சீன்ஸ்லாம் பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் அவர் படத்துக்கான மாஸ் வந்து குறையவே இல்லை. இன்னமும் அவரோட ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக குறையல. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் ஒரு மனுஷன் தன்னுடைய இண்டஸ்ட்ரியவே ரூல் பண்ணிட்டு இருக்காருன்னா அது சான்ஸே இல்லாத ஒரு விஷயம். நான் ஒன்றும் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு உள்ள நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம சவுத் இந்தியன் சினிமாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஏகப்பட்ட பெரிய நடிகர்கள் வந்துட்டாங்க. அவங்களுக்குலாம் எக்கச்சக்க ஃபேன் பேஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க, டாப் 5 சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ்னு போடுங்க. அதில் ஃபர்ஸ்ட் நேமே தி ரஜினிகாந்த் த எட்டர்னல் சூப்பர் ஸ்டார்னு வரும். ஸோ அதுதான் அவருடைய லெகசி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெகசியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன்
மனுஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட வயசை கம்பேர் பண்ணுறப்போ மற்ற எல்லா ஆக்டரோடைய வயசுமே வந்து ரொம்ப கம்மி. முக்கியமாக நம்ம விஜய் சாருடைய வயசுலாம் இன்னைக்கு 50 வயசு தான். ஸோ ரஜினி சார் சினிமாக்குள்ளே வந்து 50 வருஷம் ஆகுது. அவருடைய அனுபவம் தான் அவருடைய வயசே. ஸோ அப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நடிகர்களோட போட்டி போட்டு அவங்களுக்கு டஃப் கொடுத்து இன்னமும் அந்த டாப் 5 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது தமிழ் சினிமாவில் இல்லை, சவுத் இந்தியன் சினிமாலே அந்த டாப் 5 லிஸ்ட்டில் அவர் இருக்காருன்னா அதனால தான் அவரை இந்தியாவுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ஆக்டர்ஸுடைய லிஸ்ட்டில் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அதனால தான் நானுமே விஜய் சார் வந்து ரஜினி சாருக்கு ஈக்குவலாக வந்துட்டாரு, ஸோ அவரை பீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 20 வருஷம் ஆகுன்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் சார் வந்து கரண்ட்டாக நம்பர் 1 ஆக்டராக இருக்கலாம். பட் 20 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு 70-75 வயசு ஆகுறப்போ இதே மாஸ் அண்ட் கலெக்ஷன் அந்த வயசுலையும் நம்ம விஜய் சாருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவரை ஷோராக சொல்லிடலாம் அவர் தான் வந்து அடுத்த ரஜினிகாந்த்னு. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாரோட யாரையுமே கம்பேர் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக நான் ரஜினி சாருக்காக பேசும்போது நிறைய பேர் நினைக்கலாம் இவன் பெரிய ரஜினி சொம்பு போல இருக்குன்னு. நான் ரஜினி சாரோட சொம்பெல்லாம் கிடையாது, நான் விஜய் சாருடைய ஃபேனு. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் அக்செப்ட் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா அது உங்கள் விருப்பம். இப்போது கரண்ட்டாக நம்ம தமிழ் சினிமாவுடைய நம்பர் 1 ஆக்டர்னா அது நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். அண்ட் அதே மாதிரி இந்தியாவுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ஆக்டர் யார் அப்படின்னாலுமே அதுவும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். நீங்கள் நம்பலைன்னா கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் அவர் இந்தியன் சினிமா யாருன்னு கேட்டால் அதில் டவுட்டே வேணாம், அது நம்ம ரஜினி சார் தான். ஸோ அதனால தான் நான் கமல் சாரை கம்பேர் பண்ணுறப்பவே நான் ரஜினி சார் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்ல வரேன். பட் லாஸ்ட்டாக நான் சொல்ல விரும்புறது ஒன்றே ஒன்று தான். நம்ம கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் 2000 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சில படங்கள் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே அவரால் அந்த வின் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா ஒரு படம் ஹிட்டு கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு அடுத்து இன்னொரு படம் ஹிட்டு கொடுக்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 3-4 வருஷமாவது கேப் எடுத்துக்கிறாரு. அண்ட் ரீசெண்டாக இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களோட சேர்ந்து விக்ரம் படம் மூலயமா ஒரு மிகப்பெரிய கம்பேக் வந்து நம்ம கமல் சார் வந்து கொடுத்தாரு. இப்போவும் பாருங்க, அந்த கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறமா அவரால் அந்த வின் ரேட்டை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஆக்சுவலாக இதுக்கு நிறைய பேர் சொல்ற ரீசன் என்னன்னா, நம்ம கமல் சார் வந்து யங் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்றதை விட எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்றாருன்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் அவருடைய ஃபெயிலியருக்கும் ரீசனா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக இந்த வயசுல இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்போது இவங்களே படம் நடிக்கிறாங்க. ஸோ அவங்க படம் எடுக்கிறதுலாம் எந்த தப்புமே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2ல நம்ம கமல் சார் வந்து சங்கர் அவர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணதுலாம் தப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா 2.0 மட்டும் தான் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ரைட்டிங் சொதப்பிட்டாருன்றதுக்காக ஒரு ஃபெயிலியர் டேரக்டர்னு நம்மளால அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது. ஆனால் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் மணிரத்னம் சார் மேலே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை நானே அக்செப்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஒரு ரீசெண்டாக எடுத்த எந்த ஒரு படமும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை. முக்கியமாக கடலில் ஆரம்பித்து PS2 வரைக்கும் எல்லாமே வந்து ஆவரேஜான படங்கள் தான். ஸோ மணிரத்னம் அவர்கள் கம்பேக் வரணும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் இந்த டயர் 3 ஆக்டரில் யாராவது ஒரு ஆக்டரை சூஸ் பண்ணியோ இல்லை ஒரு புதுமுக நடிகரை சூஸ் பண்ணியோ அவரோட ஸ்டைலில் ஒரு படத்தை கொடுத்து கம்பேக் வந்ததுக்கப்புறமா பெரிய நடிகர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் கம்பேக் வராமையே மறுபடியும் பெரிய நடிகர்களோட கூட்டணி போட்டுக்கிட்டு ஸோ அவருமே அவருடைய நேமை ஸ்பாயில் பண்ணிக்கிறது இல்லாமல் அவங்களுடைய கெரியரையுமே வந்து ஸ்பாயில் பண்ணி விடுறாரு. ஸோ கமல் சார் எடுக்கக்கூடிய தப்பான முடிவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரஜினி சார் பண்ணவே இல்லை. அவர் கடைசியாக வந்து ஒரு பெரிய டேரக்டரோட ஒர்க் பண்ணார் அப்படின்னா அது KS ரவிக்குமார் சாரோட லிங்கா படம் பண்ணது தான் நினைக்கிறேன். அண்ட் லிங்காக்கு அப்புறம் அவர் பண்ண எந்த ஒரு படமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேரக்டர்ஸோட பண்ணலை, எல்லாமே யங் டேரக்டர்ஸோட தான் பண்ணியிருக்காரு. ஒரு படம் மட்டும் தர்பார் வந்து AR முருகதாஸ் சாரோட பண்ணாரு, அந்த படமும் வந்து சரியாக போகலை. அண்ட் இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நல்லா நோட் பண்ணணும். ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம ரஜினி சாரே ஒரு மீட்டிங்கில் சொன்ன மாதிரி தான், நான் யானரில் குதிரை சக்குடி எந்திரிப்பண்ணாரு. ஸோ அவர் ஒரு ஃப்ளாப் படம் பண்ணுறாருனா உடனே ஒரு பிளாக் பஸ்டர் படம் பண்ணுறாரு. அதை தான் நம்ம கமல் சாரால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. அண்ட் இன்னொன்று நம்ம ரஜினி சார் எப்போவுமே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவரை மாற்றிக்கிட்டு யங் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணுன்றதுக்காக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோடய சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. அதனால தான் வந்து அவருடைய கெரியர் க்ரோத் வந்து பெருசாக எங்கேயுமே அடி வாங்கலை. அண்ட் ஃபைனலாக நான் சொல்லி விரும்புறது ஒன்றே ஒன்று தான், இவங்க 2 பேருக்குள்ளே எப்போவுமே போட்டி இருந்தாலும் ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம தமிழ் சினிமாவை ரூல் பண்ணிட்டு இருக்கிற 2 பேர் அப்படின்னா அது இவங்க 2 பேர் மட்டும்தான். ஸோ இவங்க 2 பேரும் இவ்வளோ சக்ஸஸாக இருக்கிறதுக்கான ரீசனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.